வெல்கம் டு சினிமா போகன். இன்னைக்கு நம்ம கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் சூர்யா அவர்கள் நடிச்சு இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணி வெளியே வந்திருக்கிற ரெட்ரோ படத்தோட ரோஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, வேற லெவலில் இருக்கு, சூர்யா கம்பேக் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. அப்படி என்னதான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம போய் பார்த்தோம். ஏன் ஃபர்ஸ்ட் டேவே போலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கங்குவால வாங்கின அடி மறக்குமா? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அதுக்கப்புறமா படத்தை போய் பார்த்தாதான் தெரியுது படம் நல்லா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு, சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்களா சூர்யா ஃபேன்னு. கங்குவாக்கு ரெட்ரோ எவ்வளவோ பரவாயில்லன்ற வகையில ரெட்ரோ ஒரு நல்ல படம்னு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் படம் கொஞ்சம் மொக்கையாக தான் இருந்தது. அதை தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக ரெட்ரோ படத்தை ரோஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். கார்த்திக் சுப்பராஜ் அவர்கள் இந்த ரெட்ரோ படத்தையும் டாரண்டினோ படத்தில் வர மாதிரி சாப்டராக தான் நகர்த்திருக்காரு. ஓப்பன் பண்ணா பாரி பாரி அப்படின்னு சொல்லி ஒரு அழகான பையன். ஆனால் அந்த பையன் இப்போதைக்கு அழகா இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த பையனோட வளர்ப்பு அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ சிரிச்சா ரொம்ப அழகா இருப்ப பாரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த பையனுக்கு சிரிப்பே வரல. ஜோசியெல்லாம் பார்த்து பார்க்குறாங்க. 6 வயசு முடிஞ்சு 7 வயசு ஆனால் பையன் காலாகாலன்னு சிரிப்பான் அப்படின்னு சொல்லி ஜோசியர்லாம் சொல்கிறாரு. ஆனால் அப்பவும் நம்ம பாரி சிரிக்கல. அதுக்கப்புறமா இந்த படத்துல ஹீரோவா வர பாரிவேல் அப்படின்ற கேரக்டரை தத்தெடுத்து ஒரு அம்மாவும் அப்பாவும் வளர்க்குறாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காரு. நம்ம பாரிவேலை தத்தெடுத்து வளர்க்குற அப்பா ஒரு பயங்கரமான கேங்ஸ்டர். ஒரு கட்டத்துல பாரிவேல் அவரோட அம்மா இறந்துடுறாங்க. அதுக்கப்புறமா ஓபன் பண்ணா ஒரு ட்ரெயின் ஃபைட்டு. சூர்யாவை இன்ட்ரோ பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா அந்த பையனுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக் கொடுக்குற மாதிரி சீன் வச்சாச்சுல்ல, அந்த கற்றுக்கிட்ட மொத்தத்தையும் இறக்கிறதுக்காக இப்போ ஒரு சீன் வச்சுருக்காங்க. ஹீரோவுடைய வளர்ப்பு அப்பாவை ட்ரெயினில் வில்லன்கள்லாம் சுத்து போட்டுடுறாங்க. வில்லனா? அதுக்குள்ளே வில்லனை காமிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கூட இருக்கிறவங்களே தான் அவருக்கு வில்லன். எப்படி இந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளை தியேட்டரில் போய் பார்க்க வச்சவன் நமக்கு வில்லனோ, அதே மாதிரி ஹீரோவோடைய அப்பாவுக்கு ஹீரோ கூட இருக்கிறவங்களே தான் வில்லன். துரோகம் பண்ணி ஹீரோவோட அப்பாவை சுற்றி வளைச்சு ட்ரெயினில் கொல்ல வராங்க. அந்த இடத்துல கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் பாரிவேல் இறக்கி அடித்து பொழந்து கட்டி அவங்க அப்பாவை காப்பாற்றிடுறாரு. இந்த ஃபைட் நடந்துட்டு இருக்கிற சமயத்தில் இவ்வளோ நேரம் ஹீரோவை காட்டாமல் இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி இந்த சின்ன வயசு ஹீரோ ஒருத்தரையா அடிக்க காமிக் ஸ்டைலில் சூர்யா அவர்களை இன்ட்ரோ பண்ணி ஒரு கேஸ்ட் அண்ட் க்ரூவோட பேராக போடுறாங்க. இந்த இடத்துல நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ரெட்ரோ அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கமர்ஷியல் படம். இதில் லாஜிக் அப்படின்றதே நீங்கள் பார்க்கக்கூடாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் நாள் படம் வந்தப்பே ட்விட்டர்லையும் யூடியூப்லையும் போய் பார்க்கும்போது நோ லாஜிக் பியூர்லி மேஜிக் அப்படின்ற மாதிரி ட்வீட் போட்டிருந்தாங்க. அப்பயே நாங்கள் கொஞ்சம் சுதாரிச்சிருக்கணும். இது வரைக்கும் தான் படம் ஒரு மாதிரி போயிட்டு இருந்தது. கமர்ஷியல் பட ஃபார்முலா படி ஒரு ஃபைட்டு முடிஞ்சிருச்சு, அப்போ ஹீரோ இன்ட்ரோன்றது பாட்டில் ஆரம்பிக்கும் அப்படின்னு உட்காந்துருந்தா திரும்ப ஒரு ஃபைட் ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் முதல்ல இருந்தா இந்த ஃபைட்டு ஃபுல்லாக சில் அவுட்டில் எடுத்து வச்சுட்டாங்க. இந்த ஃபைட்டு முடிஞ்ச உடனே ஒரு மேடை போட்டு சூர்யா அவர்கள் பேசுகிறாரு. அவங்களுக்குள்ளே இருக்கிற பகையை முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. நல்ல வேலை சூர்யா கூட ஒரு கேரக்டர் வச்சு அவர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு தெரியுமான்னு நல்ல வேலை யாரும் ஆரம்பிக்கல. இதுக்கு மேலே சண்டை வேணாம், எல்லாம் சமாதானம் ஆயிடலாம். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு லடாக் போய் ஒரு ஜாவா பைக்கு, ஒரு மகேந்திரா ஜீப்பு, அங்கே ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரியோ இல்லை ஒரு பெட்டி கடையோ வச்சு நான் பொழைச்சிக்கிறேன். ஆனால் இங்கே இருக்கிற என் வளர்ப்பு அப்பா மேலே மட்டும் எவனாவது கை வைக்க நினச்சிங்க, அங்கேருந்து தேடி வந்து தொலைச்சிருவேன் அப்படின்ற மாதிரி வார்னிங் கொடுத்துட்டு சூர்யா அவர்கள் கிளம்புறாரு. கன்னிமா சாங்கை இந்த இடத்துல வச்சு ஆடியன்ஸ் எல்லாம் அப்படியே எங்கேஜ் பண்ணிடலான்னு பார்த்தாங்க. ஆனால் எங்கேஜ் ஆகலை. ஏன்னா படத்திலே ரசிக்கும்படியாக இருந்தது அந்த ஒரு சாங் தான். அந்த சாங்கையும் சிங்கிள் ஷாட்டில் பண்ணுறன்ற பேரில் இந்த பாட்டுக்கு நடுவில் ஹீரோவோடைய அப்பா ஹீரோவை கூப்பிட்டு, நீ திருந்து லடாக் போ, சாக்லேட் ஃபேக்ட்ரி வை, என்ன வேணா பண்ணு, ஆனால் தயவு செஞ்சு அந்த கோல்டு ஃபிஷ் எங்கே இருக்குது அப்படின்றது மட்டும் சொல்லி தொலை அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆனால் நம்ம ஹீரோ, நான் திருந்திட்டேன், இனிமே நான் எந்த தப்புக்கும் தொலை போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நமக்கு பார்க்கும்போது அந்த மோரை கொடுத்து தொலைஞ்சிட்டு நீ கிளம்ப வேண்டியதானே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அப்புறம் படத்துக்கு எப்படி கிளைமேக்ஸ் எடுக்கிறது, நான் அந்த கோல்டு ஃபிஷ்ஷை தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி போகிறாரு. அந்த கோல்டு ஃபிஷ்ஷை தரலன்னா ஹீரோயினை நான் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு ஹீரோவுடைய வளர்ப்பப்பா. அந்த இடத்துல குறுக்க ஹீரோ கையை விட்டு ஹீரோவோட வளர்ப்பப்பா கையை வெட்டிடுறாரு. கையை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போன நம்ம ஹீரோவை ஹீரோவுடைய வளர்ப்பப்பா ஜெயிலுக்குள்ளேயே வச்சு அவனை அந்த கோல்டு ஃபிஷ் எங்கே இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு கஸ்டோடியல் டார்ச்சர் பண்ணுறாரு. ஆனால் அப்பயுமே நம்ம சூர்யா
ஜெயிலுக்குள்ள இருக்கிற போலீஸ் எல்லாம் பொளந்து கட்டிட்டு குட் பேட் அக்லில அஜித் எப்படி ஜெயில தௌலத்தா தெரிஞ்சாரோ அதே மாதிரி நம்ம சூர்யாவும் ரெட்ரோ படத்தோட ஜெயில தௌலத்தா தெரியுறாரு. ஆனா ஜெயில அவரு சும்மா இல்ல, படத்தோட கிளைமேக்ஸ்க்கு தேவையான விஷயங்களை இங்கேயே கத்துக்கிறாரு. ஆல்ரெடி அவரு ஓப்பனிங்ல மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்திருந்தாரு. இப்ப இங்கேயுமே தாய்லாண்டை சேர்ந்த ஒரு தற்காப்பு பயிற்சியாளர்கிட்ட தற்காப்பு பயிற்சிகளெல்லாம் கத்துக்கிறாரு. மண்டபத்தில் நடந்த பிரச்சனையில இவரை விட்டுட்டு போன ஹீரோயினை இவரோட ஃப்ரெண்ட்ஸை வச்சு தேடிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் இந்த ஜெயில போலீஸா இருக்கக்கூடிய நம்ம முத்துக்குமார் ஒரு ஆள் கடத்தல் கும்பலை சேர்ந்தவர். எப்படியா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரோட வேலையே என்னன்னா போலீஸ் வேலை கிடையாது. ஜெயில யார் நல்லா சண்டை போடுறாங்களோ அவங்களெல்லாம் புள்ள பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு போய் காசுக்கு விற்கிறது தான் அவர் வேலை. யார்கிட்ட காசுக்கு விற்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல ஒரு வில்லன் வருவான். அவன் 23ஆம் புலிகேசி படத்துல வர மாதிரி ஒரு 2 கும்பலை ரப்பர் கல்ட்டு அப்படின்ற பேர்ல சண்டை விட்டு அதுல காசு பார்த்துக்கிட்டு அடுத்தவன் அடிச்சுக்கிறதெல்லாம் ரசிச்சிட்டு இருப்பான். அவனுக்கு லம்பா ஒரு அமௌண்ட்டுக்கு சூர்யாவை வித்துட்டா நமக்கு ஏதாவது கமிஷன் கிடைக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி முத்துக்குமார் யோசிச்சு சூர்யாவை ஒரு லம்ப் அமௌண்ட்டுக்கு விற்கிறதுக்காக சூர்யா கிட்டே போய் பேசுவாரு. ஆனா சூர்யா அதை அப்போ ஒத்துக்காம ஹீரோயினை சூர்யாவோட ஆட்களை வச்சு தேடி கண்டுபிடிச்சோடனே இதான் சாக்கு, இப்ப இந்த ஆள்கிட்ட போனா விற்கிறதுக்கு எப்படியும் வெளில கூட்டு போவாங்க, அந்த நேரத்தில் அங்கே வாங்க வந்தவங்கள அடிச்சு போட்டு ஓடிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பாரு. ஆரம்பத்துலேருந்து படத்தில் எங்கே பார்த்தாலும் ஒரே ஆக்ஷன் பிளாக்காக இருக்குது. கமர்ஷியல் படத்தில் ஆக்ஷன் பிளாக் இருக்கலாம், ஆனால் ஆக்ஷன் பிளாக்ல தான் இந்த கமர்ஷியல் படமே இருக்குன்னு தான் சொல்லணும். ஹீரோவுக்கு வரையறையே கிடையாது. ஏன் நம்ம ஹல்கே வந்தாலும் அக்கில் வச்சு நசுக்கிற மாதிரி தான் நம்ம ஹீரோவை காமிச்சிருப்பாங்க. அப்படியே ஹீரோ அடி வாங்கினாலும் அது அவர் நினைச்சாதான் அடி வாங்க முடியும். நீ சாவணும்னா அதை நான் முடிவு பண்ணும், நான் சாவணும்னாலும் அதை நான் தான் முடிவு பண்ணணும்னு ஒரு டைலாக் சொல்லுவார், ஞாபகம் இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த படத்துல அவர் அடிக்கணும்னா அவர் தான் முடிவு பண்ணணும், அவர் அடி வாங்கணும்னாலும் அவர் தான் முடிவு பண்ணணும். அதே மாதிரி இந்த படத்தில் இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணி பார்த்தோம்னா இந்த படத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஹீரோவால் சமாளிக்க முடியாதுன்றதே கிடையாது. ஆனால் அவராலே சமாளிக்க முடியாத ஒரே விஷயம்னா ஹீரோயின் தான். அது அவரால் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற நிறைய பேரால் சமாளிக்கவே முடியாது. மாப்பிள்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியாக வாங்கியிருக்கான். இது வரைக்கும் இந்த படத்தில் லவ் அப்படின்ற சாப்டர் போயிட்டு இருந்தது. நான் சொல்லும்போது தான் அந்த சாப்டர் போயிட்டு இருந்ததாவே உங்களுக்கு தெரியும். ஏன்னா இது வரைக்கும் நடந்ததில் லவ் சீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெருக்க ஒரு 2 சீன் கூட இருக்காது. அடுத்து இந்த படத்தில் லாஃப்டர் அப்படின்ற ஒரு போர்ஷன் ஆரம்பிக்குது. ஆனால் இந்த போர்ஷனில் ஹீரோ கூட நம்ம பயங்கரமாக கனெக்ட் ஆகிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன் இல்லையா ஹீரோக்கு சிரிப்பே வராது இந்த படத்தில் அப்படின்னு. அந்த மாதிரி லாஃப்டர்ன்ற போர்ஷனில் ஹீரோக்கும் சிரிப்பு வராது, நமக்கும் சிரிப்பு வராது. இப்படி இந்த லாஃப்டர்ன்ற போர்ஷனில் லாஃபிங் தெரபிஸ்டாக அந்தமான் போன நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. யூஸ்வலாக எல்லா படத்துலேயும் வர மாதிரி தான் ஹீரோவாக போய் கன்வின்ஸ் பண்ண மாட்டார். ஹீரோவாக போய் ஒரே ஒரு சீனில் ஹீரோயினை பார்த்து நான் இங்க வந்திருக்கேன்னு ஒரு பத்திரிக்கை மட்டும் வச்சுட்டு வந்துருவாரு. பாத்தீங்களா அவர் எல்லாரையும் சிரிக்க வைக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின்ட்ட பேசி பேசி எப்படியோ ஹீரோ மேல லவ் வர வைக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி இப்போ வரைக்கும் படத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம படம் பாட்டும் போய்கிட்டே தான் இருக்கு. என்னப்பா இது வரைக்கும் படம் எந்த குறிக்கோளை நோக்கி நகருதுன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா இப்போ வரைக்கும் இல்ல, படம் முடியறதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் படம் எந்த குறிக்கோளை நோக்கி நகருதுன்னே நமக்கு தெரியாது. அடுத்ததா படத்துல பிரச்சனையை கொண்டு வரணும் அப்படின்னு ஹீரோவை விலைக்கு வாங்கும்போது தப்பிச்சு வந்த வில்லனும் ஹீரோவுடைய வளர்ப்பாப்பாவான இன்னொரு வில்லனும் ஹீரோவுடைய வளர்ப்பாப்பாவோட பாஸான பிரகாஷ்ராஜ், இந்த மாதிரி படத்துல பல வில்லன்கள் இருக்காங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஹீரோவை எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆளுக்கு ஹீரோ மேல ஒரு தேவையை போட்டு தேடிக்கிட்டு இருப்பாங்க. கடைசியில பார்த்தா அந்த வில்லனே அந்தமானுக்குள்ளதான் சண்டை விட்டுக்கிட்டு இருப்பான். அந்த இடத்துக்குள்ளேயே ஹீரோவும் ஹீரோயினும் இருந்தா எல்லாமே வசதியா இருக்கும் அப்படின்ற மாதிரி கதையை அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிட்டாங்க. அந்த 23ஆம் புலிகேசி படத்துல வர மாதிரி சண்டை விடுறான் அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஒரு வில்லன், அவனை பார்க்கும்போதே தெரியுது எப்படியும் அவனை கிளைமேக்ஸ்க்கு ஒரு 2 ரீல் முன்னாடியே டம்மி பண்ணி தான் அனுப்ப போறாங்கன்ற மாதிரி நம்ம நினைச்ச மாதிரியே அந்த வில்லனை டம்மி பண்ணிட்டாங்க. இது மட்டும் இல்லாம இதுக்கு இடையில தமிழ் சினிமாவே தவிர்க்க வேண்டிய தமிழ் சினிமாக்கே ஆகாத ஐட்டம் சாங்கையும் இந்த படத்துல வச்சிருக்காங்க. இதெல்லாம் எவ்வளவு கண்டனத்துக்குரியது நீங்களே சொல்லுங்க மக்களே. ஹீரோ அந்தமான் வந்ததுக்கு அப்புறமே இந்த படத்துல பல போர்ஷன்கள் போவோம். அதெல்லாம் சொல்லி படம் போர் அடிச்ச மாதிரி நானும் உங்களை போர் அடிக்க விரும்பல. சுருக்கமா கிளைமேக்ஸ்ல என்ன நடக்கும் அப்படின்றத மட்டும் சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். அந்தமான் வந்து இந்த ரப்பர் கல்ட்ல சண்டை போட்டுட்டு இருக்கிற ஹீரோக்கு ஒரு கட்டத்துல தான் புரிய வரும் அவர் பிறந்ததே இந்த தீவுல தான் அப்படின்ற மாதிரி. இந்த தீவுல இருக்கிற பழங்குடியினரை இந்த ரப்பர் கல்ட்டை வச்சு நடத்துறான் இல்லையா வில்லன், அவன் தான் அடிமைப்படுத்தி வச்சிருப்பான். அந்த அடிமைத்தனத்துல இருந்து ஹீரோ எப்படி அந்த பழங்குடியினரை காப்பாத்துறாரு அப்படின்றதுதான்
படத்தோட கிளைமேக்ஸ். இதுக்கு தான் 2.5 மணி நேரமா இந்த இழுத்து நம்மளை இங்க கூட்டு வந்திருக்காங்க. சரி, கடைசியா இந்த பழங்குடியில பிறந்த நம்ம ஹீரோவும் அந்த பழங்குடியினரும் சேர்ந்து வில்லனை அழிக்கிறதாச்சும் ஒரு பரபரப்பா பண்ணிருப்பாங்கன்னு பார்த்தா அதையும் வழக்கம் போல நம்ம ஹீரோ ஈஸியா பண்ணி முடிச்சிட்டாரு. கடைசியா ஸ்டார்டிங்ல நம்ம கோல்டு ஃபிஷ் அப்படின்னு ஒரு விஷயம் பேசியிருப்போம். அந்த கோல்டு ஃபிஷ் என்னதான்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. கடைசியா ஹீரோவுக்கு கல்யாணம் ஆனவனே தான் படத்தையே முடிக்கிறாங்க. படம் எங்கெங்கயோ போய் எங்கெங்கயோ வந்து இப்ப எங்கெங்கயோ போய் முடிஞ்சிருக்கு. என்னதான் கதையில இவ்வளவு குறை இருந்தாலும் சூர்யா அவர்கள் படத்துல ஓரளவுக்கு நல்லாவே நடிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம படத்தோட மேக்கிங்காவும் படத்தை ரொம்ப நல்லாவே எடுத்திருந்தாங்க. இதெல்லாம் ஒரு சில பாசிட்டிவ் சைடா இந்த படத்துக்கு அமையுது. ஆனா கதையை எங்க கொண்டு போறதுன்னு தெரியாம எங்கெங்கயோ கொண்டு போன மாதிரி தான் இருந்தது ரெட்ரோ படம். ரெட்ரோ படத்தை பத்தின உங்களோட தாட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.